பண்ணிடுவான். அப்ப இந்த மஜ்லிஸுக்கு அந்த மனிதர் வந்த நேரத்தில் இவர் பசியோடு இருக்கிறதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உணர்கிறார்கள். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அனுப்புறாங்க, தன்னுடைய மனைவிமார்கள்ட்ட வீட்டுக்கு போய் கேட்டுவாங்க ஏதாவது சாப்பாடு இருக்குதான்னு. இவர் போய் கேட்டு வரார், ஒன்றுமே இல்லைன்றதா ரிப்ளை வருது, ஒன்றுமே இல்லைன்றாங்க. ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, அந்த சபையில் ஒரு விருந்தாளி வந்திருக்கிறான், இந்த விருந்தாளியை யாருக்கு கவனிக்கலாம் அப்படின்றாங்க. இப்போ ஒரு சஹாபி அபூ தல்ஹா ரலியல்லாஹு அவங்க எழும்பி சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ் அந்த விருந்தாளியை நான் அழைத்து கொண்டு போகிறேன். நல்லா விளைக்கிறோம், எங்களுக்கு தேவையான பாடம் படிப்பில் எங்க பாயிண்டாக இருக்குதுன்றது. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மஜ்லிஸுக்கு வந்த அந்த விருந்தாளியை அபூ தல்ஹா ரலியல்லாஹு அவர்கள் எந்த ஒரு முன்னேற்பாடும் இல்லாமல் அழைத்து விட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க. வீட்டுக்கு போய் மனைவி கிட்ட கேட்குறாங்க, நான் ஒரு விருந்தாளி அழைச்சிட்டு வந்திருக்கிறேன், நபீன மஜ்லிஸில் இருந்து எதுவும் சாப்பாடு இருக்குதான்னு கேட்குறாங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, அந்த மனைவி சொல்றா, பிள்ளைகளுடைய சாப்பாட்டை தவிர வேறு எந்த ஒரு சாப்பாட்டும் கிடையாது. அப்போ இதில் எங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் விளங்குது. அன்றைய தினம் ஹஸ்பண்டுக்கும் சாப்பாடு இல்லை, ஒய்ஃபுக்கும் சாப்பாடு இல்லை. ஏன்னா அவரோட வார்த்தையை பாருங்க பாபு, இல்லாட்டி எப்படி சொல்லணும், எங்களுக்கு மட்டும் வச்சிருக்கக்கூடிய சாப்பாடு இருக்குது, அவ்வளோதான் இருக்குதுன்னு சொல்லலாம். அந்த மனைவி சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா, வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு என்று வைத்திருக்கக்கூடிய சாப்பாட்டை தவிர வேறு எந்த ஒன்றும் கிடையாது. அப்போ அபூ தல்ஹா ரலியல்லாஹு சொல்றாங்க, ரைட், பிள்ளைகள் பசி என்று கேட்டால் நீங்கள் அவங்கள தூக்கமாக்குங்க, நவ்விமி சிபியானக்கி, பிள்ளைகளை தூக்கமாக்கிருங்க. அதே நேரத்தில் சாப்பாடை தயார்படுத்தி விருந்தாளிக்கு நீங்கள் வைங்க, நானும் சேர்ந்து உட்காருகிறேன். சாப்பிட்றதுக்கு ரெடியாகக்கோலே அத்ஃபி சிராஜக்கி, லாம்பை என்ன செஞ்சிருங்க, ஆஃப் பண்ணிருங்கன்றான், அதை அணைச்சி போட்டுருங்க. ஏண்டா நானும் சாப்பாட்டு மஜ்லிஸ் உட்கார்ந்த மாதிரி இருக்கணும். வந்திருக்கக்கூடிய விருந்தாளி, இப்போ நாங்கள் வீட்டுக்கு ஒரு ஆள் வந்தாச்சு, அவருக்கு பசி, சாப்பாடை போட்டு நீங்கள் சாப்பிடுங்க அப்புறம் மிச்சம் சாப்பிட மாட்டார். ஏன்னா அவருக்கு வெக்கம், நீங்கள் சும்மா பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அவர் சாப்பிடவே. அப்போ நாங்களும் என்ன செய்வோம், நாங்களும் சேர்ந்து பிளேட்டில் சாப்பாடை போட்டு சாப்பிடக்கூடிய அவர் அதிகமாக சாப்பிடுவார், கதைச்சு நிறைய சாப்பிட்டுருவார். அப்போ இந்த அபூ தல்ஹா ரலியல்லாஹு அவங்களுக்கு தேவை என்ன தெரியுமா, வந்திருக்கக்கூடிய விருந்தாளி வயிறு நிரம்ப சாப்பிட்டுட்டு போகணும். ஆனால் வயிறு நிரம்ப சாப்பிட்றதுக்கு சாப்பாடும் இல்லை, சாப்பிட கொடுக்கவும் வேணும். அதுக்கு தான் ஒரு ட்ரிக்ஸ் ஒன்று கையாளுறது தெரியுமா, நானும் உட்கார்றது சாப்பிட்ற மாதிரி நீங்கள் முதல்ல லைட்டை அந்த லாம்ப் ஆஃப் பண்ணி விட்டுருங்க. அவர் நினைப்பார் நானும் சாப்பிட்டு கொண்டு தான் இருக்கிறார்ன்றதை நினைச்சு அவர் நல்லா சாப்பிடுவார் என்றதுக்காக வேண்டி மனைவியோடு சேர்ந்து ஒரு செட்டப் ஒன்று பண்ணுறாங்க. சரிதானே, ரைட், செட்டப் ஒன்று பண்ணி போட்டு இவர் சாப்பிட்றார், அந்த விருந்தாளியும் போய்விட்டாங்க. அடுத்த நாள் காலையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட மஜ்லிஸுக்கு போகக்கூடிய ரசூலுல்லாஹ் இவர் போய் சம்பவத்தை சொல்லவும் இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு கண்ட உடனே சொல்றாங்க, தஹிகல்லாஹு மின் ஃபஆலிகுமா, நேற்று நைட்டில் உங்கள் 2 பேரோட செயலை பார்த்து அல்லாஹு தஆலா சிரிச்சான்ன்றாங்க. இன்னொரு ஹதீஸ்ல வருது, அஜபல்லாஹு மின் ஃபஆலிகுமா, நேற்று இரவு உங்கள் 2 பேருடைய வேலையை பார்த்தும் அல்லாஹு தஆலா ஆச்சரியப்பட்டான், உங்களுக்கு உங்களோட விஷயத்தில் குர்ஆன் வசனம் இறங்கி இருக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து சொன்னார்கள். என்ன குர்ஆன் வசனம் இறங்கு தெரியுமா, வல்லதீன தபவ்வஉ த்தார வல் ஈமான மின் கப்லிஹிம் யுஹிப்பூன மன் ஹாஜர இலைஹிம். இவர் ஒரு ஆள் செஞ்ச வேலை, நல்லா விளங்குங்க, அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு செஞ்ச ஒரு ஆள் செஞ்ச வேலைக்கு ஒட்டுமொத்த அந்த மதீனத்து வாசிகளையும் பார்த்து பாராட்டி அல்லாஹு தஆலா வசனத்தை இருக்கிறார். யுஹிப்பூன மன் ஹாஜர இலைஹிம், அந்த மதீனத்து வாசிகள் அவர்களுடைய ஊருக்கு ஹிஜ்ரத்து வந்த மக்களை விரும்புகிறார்கள். வலா யஜிதூன ஃபீ சுதூரிஹிம் ஹாஜத மிம்மா ஊது, அவங்க வந்திருக்கிற ஆட்களுக்கு கொடுக்கிறத நினைச்சு அவங்க மனசுல கஷ்டப்படுறதும் இல்லை. சில பொழுது மதீனாவுக்கு வந்த சஹாபாக்கள் மதீனத்து வாசிகளை விடவும் கூடுதலாக சம்பாதித்தார்கள், கூடுதலாக பொருளாதாரம் அவங்கள்ட்ட இருந்துச்சு வந்ததுக்கு பிறகு. அப்ப அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான் தெரியுமா, எங்கட ஊர் இல்லாம வெளியூர்ல இருந்து ஒருத்தர் வந்து அவருக்கு நிறைய பொருளாதாரம் கிடைப்பதை நினைத்து இவங்க மனசுல சஞ்சலப்படுறாங்களும் இல்லை, கவலைப்படுறாங்களும் இல்லை, பொறாமப்படுறாங்களும் இல்லை. அது மட்டுமல்ல, வயோசிரூன அலா அன்ஃபுஸிஹிம் வலவ் கான பிஹிம் ஹஸாஸா. அபூ தல்ஹா ரலியல்லாஹு நேரடியான சம்பவம், தனக்கு தேவை இருந்தும் அடுத்தவர்களுக்கு உதவி செய்வதில் அவர்கள் முற்படுகிறார்கள், அடுத்தவர்களை முதன்மைப்படுத்துகிறார்கள் என்று இந்த வசனத்தை அல்லாஹ்வுடைய தூதர் ஓதி காண்பிக்கிறார்கள். வமை யூக ஷுஹ நஃப்ஸிஹி ஃபஉலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன், யார் கஞ்சத்தனத்தை விட்டும் பாதுகாக்கப்படுகிறார்களோ அவர்கள் தான் வெற்றியாளர்கள் என்ற இந்த வசனத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதி காண்பிக்கிறாங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த சம்பவம், இந்த அபூ தல்ஹாவுடைய வீட்டில் நடைபெற்ற இந்த சம்பவத்தில் நிறைய பாடங்களை நமக்கு சொல்லித் தருகிறது. ஒன்று, தனக்கு தேவை இருந்தும் அடுத்தவர்களுடைய தேவையை முற்படுத்தி செய்து கொடுப்பது மிக முக்கியமான ஒரு பண்பு, அல்லாஹ் பாராட்டுகிற ஒரு பண்பு. இந்த பண்பை எங்களோட லைஃப்ல எப்படியாவது ஒரு முறையாவது நாங்கள் செஞ்சு பார்க்கணும், ட்ரை பண்ணுங்க. வாழ்க்கையில் ஒரு முறையாவது செஞ்சுட்டு இருக்கணுமே, செஞ்சு பார்க்கலாம். அடுத்தது, அபூ தல்ஹா ரலியல்லாஹு
அந்த மஜ்லிஸ்லேருந்து அந்த சஹாபி எடுக்கிறார், வாங்க நான் வீட்டுக்கு கூட்டிட்டு போய் உங்களுக்கு விருந்து அளிக்கிறேன். இப்போ என்ன ஃபோன் இருக்குதுன்னு வைங்களேன், அட்லீஸ்ட் நம்ம என்ன செய்வோம், வீட்டில் மனைவி கிட்ட ஃபோன் பண்ணி கேட்போம், ஒரு ஆள் வந்திருக்கிறார் சாப்பாட்டு கூட்டிகிட்டு வருவார். கேட்குறதுக்கு ஒரு காரணம் ஒன்று இருக்குது. ஏன்னா வீட்டில் அவரோட டைம் ஒன்று இருக்கும், அல்லது ஏதாவது சாப்பாடு இருக்குதான்னு டெஸ்ட் பண்ணிக்கிறணும், அல்லது வீட்டில் ஏதாவது ஒன்று இருக்கும். எப்பயுமே நாங்கள் ஒரு 2 நாளைக்கு கடை மூடி 2 நாள் வீட்டில் இருக்கிற ஏதாவது ஒன்று சமாளித்து சாப்பிட்றதுக்கு வீட்டில் வச்சுருப்போம் அட்லீஸ்ட். ஆனால் இன்றைக்கி என்னென்னா, நாங்கள் மனைவி கிட்ட கேட்காம கூட்டிகிட்டு போனோன்னு வைங்களேன், இன்றைக்கு மனைவிமார்கள் என்ன சொல்லுவாங்க, சாப்பாடு ஒன்றுமே இல்லைன்னு சொல்கிறது மிச்சம் குறம். சாப்பாடு ஒன்றுமே இல்லை, சமைச்ச சாப்பாடு இல்லாமல் இருக்கலாம். அட்லீஸ்ட் வீட்டில் நினைச்சா ஒரு அரை மணி தியாகத்தை செலவழித்து சமைச்சு ஒரு அரிச சோறாக மாற்றியாவது ஒரு சம்பள சமைச்சாவது கொடுக்கலாம். இன்னைக்கு இருக்குது. ஒரு பெரும்பாலும் 100க்கு 90 விதமான வீட்டில் ஒன்றுமே இல்லாவிட்டாலும் அரிசாவது இருக்குமா இல்லையா? குறைஞ்சபட்சம் நான் சொல்றேன், இல்லாமலும் இருக்கலாம், அல்லாஹுவால அரிசாவது இருக்கும். அப்போ எங்கிட்ட மனைவிமார்கள் என்ன சொல்லுவாங்க, இப்போ ஆக்கலாமா, நீங்கள் கூட்டிகிட்டு வந்து டைமை பாருங்க பார்ப்போம், கடையில் போய்ட்டு ஏதாவது வாங்கிட்டு வாங்கன்னுவாங்க. சும்மா சொல்கிற ஒரு ப்ராக்டிக்கலை நான் சொல்கிறேன். அல்லது ஆக்குறதுக்கு அவங்க பின் வாங்குவாங்க. அப்போ இப்படியான சம்பவங்களை எங்கிட்ட மனைவிமார்கள் சொல்லணும். என்ன தெரியுமா, அன்று சஹாபா பெண்கள் வீட்டில் ஆக்குறதுக்கு இருந்திருந்தா ஆக்கி கொடுத்துருப்பாங்களே. வீட்டில் ஆக்குறதுக்கு ஒன்றும் இல்லை, இருந்ததே அந்த பிள்ளைகள்கிட்ட சாப்பாடு மட்டும்தான். அந்த பிள்ளைகளுக்கு சாப்பிட கொடுக்காமல் நபியுடைய விருந்தாளியை கவனிப்பதற்காகவே எப்படியெல்லாம் பிளான் பண்ணி கொடுத்துருக்குறாங்கண்டா, நாங்கள் இருக்கிறதைய சமைச்சு கொடுக்கறதுக்கு நாங்கள் சோம்பேறித்தனம் படக்கூடாது. இருக்கிறத வச்சு விருந்தாளிகளை கவனிக்கிறதுக்கு வந்து நாங்கள் பின்வாங்கக்கூடாது. இது கிடைக்கிற சந்தர்ப்பம் விருந்தாளிகளை கவனிக்கிறது எந்த நாளும் கிடைக்காது. அப்போ அதனால் கிடைக்கிற சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொள்வதற்கு அவர்களை உற்சாகப்படுத்தி, அவர்களை ஆர்வப்படுத்தி, பெண்களுக்கும் இது சம்பந்தமான அந்த சிறப்புகளை சொல்லி எங்கட மனைவிமார்கள், எங்களுடைய சகோதரிகளை நம்ம இதற்கு தயார்படுத்தும். இது முக்கியமான ஒரு பாடம். அது மட்டுமல்ல, இந்த கட்டங்களில் தனக்கு தேவை இருந்தும் அடுத்தவர்களுக்கு முற்படுத்தி கொடுக்கிறதை அல்லாஹ் தஆலா பாராட்டி அல் குர்ஆன் வசனம் இறக்கிய மிக முக்கியமான ஒரு பண்பு என்பதை நாங்கள் இந்த இடத்தில் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்புக்குரிய சகோதரர்கள், இப்படி பல சம்பவங்கள் நடக்குது எங்களால் பார்க்கலாம். அன்ற ஒரு சகோதரர், அவருக்கு நடக்க இயலாதவங்களுக்கு வந்து கவர்மெண்ட்டால் ஒரு வீல் சேர் மாதிரி கொடுப்பாங்க. அது கொடுக்கப்பட்டிருந்துச்சு. 2-3 நாள் ஓடிக்கொண்டிருந்தார். 4வது நாள் காணல. அவர்கிட்ட போய் கேட்குறேன், உங்களோட அந்த கிரத்தையே காணலை எங்கன்னு. அவர் சொன்னார், எனக்கு நடந்து பழவியாச்சு, திடீரென சுகமில்லாத ஒருத்தர் இருந்தார், அவருக்கு தேவைப்படுச்சுன்னு அதுக்கு கொடுத்துட்டார். இவருக்கும் நடக்கல, அவருக்கும் நடக்கல. ஆனால் இவர் என்ன முடிவு எடுக்கிறார் என்றால், என்னை விட இவருக்கு தேவை இருக்குதுன்னு கொடுத்துட்டார். உண்மையில் வந்து இது போன்ற பண்புகள் வந்து ஈசார், அதாவது தனக்கு தேவை இருந்து அடுத்தவர்கள் முற்படுத்துறது. அதே மாதிரி சில நேரம் நாங்கள் ஆசையாக ஒரு விஷயத்தை வாங்கி வச்சிருப்போம், நாளைக்கு சமைப்போம்னு வாங்கி வச்சிருப்போம், திடீரென ஒருத்தர் வந்து கேட்கிறார், தேவை இருக்குது, கொடுத்தாச்சு. ஒரு முறையாவது இந்த அல் ஈசார், தன்னுடைய தேவை இருந்தும் அடுத்தவர்களை முற்படுத்துதல் என்ற அந்த உயரிய பண்பை எங்களோட வாழ்க்கையில் நம்ம எடுத்து நடக்க பழகணும். ஒன்று. அடுத்ததாக அன்புக்குரிய சகோதரர்களே, இதற்கு உதாரணங்கள் என்று சொல்ல பார்த்தீங்கன்னா நிறைய சஹாபாக்களோட வாழ்க்கையில் நிறைய உதாரணங்களை காட்ட முடியும் என்பதையும் நாங்கள் இந்த இடத்தில் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக சகோதரர்களே, இந்த குர்ஆன் வசனத்தில் அல்லாஹு தஆலா இந்த ஈசார் என்று சொல்லக்கூடிய குணத்தை பாராட்டி விட்டு இன்னொரு குணத்தை அல்லாஹு தஆலா கடுமையாக வன்மையாக கண்டிக்கிறார். அது என்ன குணம்? கஞ்சத்தனம். எப்படி கண்டிக்கிறார்டா, வமை யூக ஷுஹ நஃப்ஸிஹி ஃபஉலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன், யார் கஞ்சத்தனத்தை விட்டும் பாதுகாக்கப்படுகிறார்களோ அவர்கள் தான் வெற்றியாளர். இப்போ கஞ்சத்தனம் என்ன தெரியுமா, அவர்கிட்ட பொருளாதாரம் இருக்குது, அவர்கிட்ட வசதி ஒன்று இருக்குது. வசதினா பெரிய லட்சாதிபதி கோடீஸ்வரன் தேவையில்லை, அவருடைய சம்பளத்துக்கு ஏற்ற மாதிரி, அவருடைய சம்பாதிப்புக்கு ஏற்ற மாதிரி ஏதோ ஒரு நியமத்தை அல்லாஹ் கொடுத்துருக்கிறார். கொடுத்ததை இன்னொருத்தருக்கு கொடுக்கறதுக்கு வந்து அவர்கிட்ட வசதி இருந்தும் கஞ்சத்தனம் காட்டுறார். எப்படி கஞ்சத்தனம் காட்டுறாரு தெரியுமா, என்கிட்ட 1000 ரூபா இருக்குது, நான் அதுக்கு 200 ரூபா கொடுக்கணுமா, அவருக்கு நான் 100 ரூபா கொடுக்கணும், நான் ஒரு சோத்து பார்சலை வாங்கி கொடுக்கணும், நான் ஒரு ஈச்சப்பழம் 1 கிலோ வாங்கி கொடுக்கணுமா, கொடுத்தா முடிஞ்சிருமே. இது கொடுக்குற பண்பே இல்லை. சிலாக்கள் பேச்சுக்கு சொல்லுவாங்க, அந்த எச்சி கையால் காக்கா கூட விரட்ட மாட்டாங்கடா. அது கையில் சோத்து மணி இருக்குது, அதை காக்கா விரட்டினா அந்த மணி கூட வேஸ்ட் ஆகி போயிடும். அதனால் அந்த அளவுக்கு கஞ்சத்தனம். எனவே சகோதரர்களே, அல்லாஹு தஆலா குர்ஆன்ல இன்னொரு வசனத்தில் சொல்கிற நேரத்தில் சொல்கிறான், ஃபமின்கும் மையபுகல், உங்களில் இந்த பகீல்தனம் கஞ்சத்தனம் காட்டக்கூடியவர்கள் உங்கள் இருக்கிறாங்க. ஆனால் உண்டை யாபகம் வச்சுக்கோங்க, என்ன தெரியுமா, வமை எபுகல் ஃபஇன்னமா எபுகலு அந்நஃப்ஸ், யார் கஞ்சத்தனம் காட்டுறீங்களோ அது நீங்கள் உங்களுக்குள்ளே, நீங்கள் உங்களுக்கு தனக்குத்தானே தான் கஞ்சத்தனம் காட்டுறீங்க. ஏன்னா வல்லாஹுல் கனி வஅன்துமுல் ஃபுகரா, அல்லாஹ் பணக்காரன், நீங்கள் தான் ஏழைகள். இப்போ அல்லாவோட வச்சு பார்க்கக்கூடிய எவ்வளோ பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் வல்லாஹுல் கனிஜு வஅன்துமுல் ஃபுகரா அல்லாஹ் சொல்லிட்டான். அல்லாஹ் மிகப்பெரிய பணக்காரன். நீங்கள் கஞ்சத்தனம் காட்டுறதுனால அல்லாஹ்க்கு எந்த ஒன்றும் குறைய போகிறல்ல. உங்களோட அஜிர், உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் தான் குறைய போகுது. அதனால் அல்லாஹ் எங்களுக்கு எந்தெந்த அமைப்பில் பொருளாதாரத்தை தந்திருக்கிறானோ அடுத்தவங்களுக்கு கொடுக்குற விஷயத்தில் லோபத்தனம் வரவே கூடாது.
கஞ்சத்தனம் வரவே கூடாது. எந்த அளவுக்கு சகோதரர்களே, ஒரு ஹதீஸ்ல ரசூலுல்லாஹி சொல்றாங்க, வத்தகு ஷுஹ, கஞ்சத்தனத்தை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். ஃபஇன்ன ஷுஹ அஹ்லக மன் கான கப்லகும், உங்களுக்கு முன்னிருந்த சமுதாயத்தை அல்லாஹ் இந்த கஞ்சத்தனத்தின் மூலமாக அழிச்சிருக்கிறார். கொடுக்கிறதுக்கு மனசு விடுறதில்லை. சில பொழுது சகோதரர்களே, நாங்க கொடுக்கறதுக்கு ரெடி, எங்களோட மனைவி வானாண்டுவா. எங்களுக்கு சில நேரம் பெண்கள் கஞ்சத்தனத்தை ஊக்குவிப்பார். சில நேரம் எங்களுடைய பிள்ளைகள் கொடுக்கறதுக்கு ரெடி, வாப்பமார் கஞ்சத்தனத்தை ஊக்குவிப்பாங்க. சில நேரம் எங்களுடைய நண்பர்கள் கொடுக்கறதுக்கு ரெடி, நாங்க கொடுக்க விடாம கையை பிடிச்சிட்டு பண்ணி அவங்க கொடுக்காத, கொடுத்தா குறைஞ்சிரும். இப்படி சின்னத்திலிருந்து வாப்பமாரும் கஞ்சத்தனத்துக்கு பழவிட்டீங்கன்னா பிள்ளைகளும் கொடுக்க மாட்டாங்க, பிள்ளைகளோட பிள்ளைகளும் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா பழக்கி இருக்குது அப்படித்தானே. இல்லை அப்படி இல்லை, நாங்கள் ரெடி, அவங்க ஒருத்தருக்கு தேவை கொடுத்துட்டு போயிருங்க, உங்களோட தேவையை பார்த்துட்டு நீங்கள் கொடுங்க, லோபத்தனம் காட்ட வேணும். ஏனென்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஹிந்த் ரதியல்லாஹு அன்ஹா அவங்க வந்து முறைப்பாடு செய்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், என்னுடைய கணவர் அபூ சுஃபியான் நல்ல மனிதர், ஆனால் அவர் வந்து செலவுக்கு போதுமாக தாரார் இல்லை, எனக்கும் போதா பிள்ளைக்கும் போதா. உண்மையிலேயே அவருக்கு வசதி இல்லாமல் இருந்திருந்தால் கம்ப்ளைண்ட் வேற மாதிரி தான் வந்திருக்கும். ஏன்னா இன்னொரு ஒருத்தர் வந்து சொல்றாரு, கல்யாணம் பேசி வந்திருக்கக்கூடிய சப்ஜெக்ட்ல 2 பேரை கல்யாணம் பேசுறாங்க, யாரை முடிக்கன்னு வரக்கூட ரசூலுல்லாஹ்வுக்கு வேற ஒரு சாய்ஸ் கொடுக்குறாங்க. ஆனால் ஹிந்த் ரலியல்லாஹு அவங்க வந்து சொல்றாங்கன்னு தெரியுமா, அபூ சுஃபியான் வந்து எனக்கும் என்னுடைய பிள்ளைகளுக்கும் தேவையான அளவு செலவுக்கு தாரார் இல்லைன்றான். அப்ப இருக்குது, அபூ சுஃபியான் பணம் இருக்குது என்பதனால்தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு தெரியுமா, அப்படியா, ஹுதி மா யக்ஃபீகி வவலதிகி, அவர் தாரார் இல்லை தானே, உங்களுக்கும் உங்களோட பிள்ளைக்கும் எது தேவையோ அதை நீங்க அவர்கிட்ட இருந்து கேட்காம கூட எடுக்கலாம். அப்ப இருக்கிறதுனால தான் ரசூலுல்லாஹ் எடுக்க சொன்னாங்க. இல்லாட்டி என்ன சொல்லி அனுப்பிப்பாங்க, இல்ல ஹஸ்பண்ட வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்க வாழ்ந்துட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லி அனுப்பிப்பாங்க. அபூ சுஃபியான் ரலியல்லாஹு அவங்கள்ட்ட பணம் இருக்குது என்பது நபிகளாருக்கு தெரியும். மனைவி வந்து கம்ப்ளைண்ட் பண்ற, அவர் எங்களுக்கு தேவையான அளவு தாரார் இல்லை, அதனால சொல்றாங்க ஹுதி மா யக்ஃபீகி வவலதிகி, உங்களுக்கும் உங்களோட பிள்ளைக்கும் தேவையானது எடுங்கன்றாங்க. எனவே சகோதரர்களே, இந்த ஹதீஸுகளை வச்சு பார்க்கக்கூடிய எங்களுக்கு விளங்குது என்ன தெரியுமா, கஞ்சத்தனம் லோபத்தனமாக எங்களோட வாழ்க்கையில் எடுக்கிறது வந்து இதாக மோசமான பண்பு. அடுத்தது, இப்போ எங்களுக்கு தெரியும் இந்த பகீல் என்னுவோம், அது அரபு வார்த்தை தான். பகீல் என்றது எல்லாருக்கும் தெரியும். அரபிக்கில் வந்து அந்த புகுல் என்றால் கஞ்சத்தனம். இந்த குர்ஆன் நல்லா சொல்றது, வமையூக ஷுஹ நஃப்ஸிஹி, ஷுஹுன் என்ற ஒரு வார்த்தை வருது. இந்த புகுலுக்கும் ஷுஹுக்கும் வந்து ரெண்டுக்கும் டிஃபரெண்ட் ஒன்று இருக்குது. என்ன வித்தியாசம் என்றால், அந்த 2லிருந்து மிச்சம் கவனமாக இருக்கும். கஞ்சத்தனம் 2 வகை. ஒன்று, எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய இருக்குது, எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பொருளாதாரத்தை எங்கள்கிட்ட கையை விட்டு இன்னொருத்தருக்கு கொடுக்கறது விருப்பம் இல்லை, இது கஞ்சத்தனம், இது சாதாரண கஞ்சத்தனம். இந்த அல்லாஹ் எதிலிருந்து பாதுகாப்பு பெறணும்னு சொல்ற இந்த ஷுஹ்ன்றது என்ன தெரியுமா, எங்கள்கிட்ட இருக்கிறத நாங்கள் கொடுக்கறதுக்கு விருப்பமும் இல்லை. வஹிருசுன் அலா மா ஃபி ஐதில் ஆஹரீன், அடுத்தவங்களோட கை நீக்கிறத பார்த்துக்கொண்டு இவர் அதுக்கு ஏங்குவார், அதுக்கு ஆசைப்படுவார். தண்டை கை நீக்கிறத கொடுக்கறது ரெடியும் இல்லை, அதை அப்படியே வச்சு கொண்டிருப்பார். அதோட சேர்ந்து அடுத்தவங்கள்ட்ட கை நீக்கிறது ஆசைப்படுவார், அதுவும் என்ன கிடைக்கணுமே. இது ஆக மோசமானது. தனக்கு இருக்குது, இருக்கிறத கொடுக்கறது ரெடியும் இல்லை, அடுத்தவர்கள் கை நீக்கிறத பார்த்து ஆசைப்படுறது, இது ரெண்டும் ஒன்று சேர்ந்து வந்தால் இதுக்கு சொல்றது ஷுஹூன் அப்படின்றது. எனவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த டிரெக்டாக கஞ்சத்தனம் காட்டுறதையும் மானாண்டாங்க, கஞ்சத்தனம் காட்டிக்கொண்டு அடுத்தவர்களுடைய கையில் உள்ளதை பார்த்து தனக்கு கிடைக்கணும் என்றதை எதிர்பார்க்கறது இருக்குதே, அதுவும் மானாண்டாங்க. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த மோசமான பழக்கத்தை விட்டும் நாங்கள் கலந்து கொள்ளணும். அப்போ நாங்கள் கொடுக்கறதுல ஒரு பகுதி அல் ஈசார்ன்றது, கொடுக்காம கஞ்சத்தனம் படுத்தி கொண்டு இருக்கிறது கூடாது என்பதை நாங்கள் புரிஞ்சுக்கணும். அடுத்ததாக சகோதரர்களே, இன்னொன்று இருக்குது, இந்த கொடுக்குற விஷயத்தில் ஹதியான்ற ஒன்று பகுதி ஒன்று இருக்குது. ஹதியா சதக்கா. எங்களோட ஆட்கள் வந்து இந்த சதக்காவையும் ஹதியாவையும் பெட்டலாபிச்சு கொண்டு இருக்கிறாங்க. டிஃப்ரெண்ட்டாக நல்லா விளங்கிக்கணும். சதக்கான்றது நன்மையை நாடி, அல்லாஹ்விடத்தில் நன்மையை நாடி, வலது கைக்கு கொடுக்குற இடது கைக்கு தெரியாமலோ அல்லது ரகசியமாகவோ அல்லது பகிரங்கமாகவோ, சதக்கா வந்து 2 மாதிரி செய்யலாம். ஒன்று ரகசியமாகவும் செய்யலாம், பகிரங்கமாகவும் செய்யலாம். அது யாருக்கு தேவையோ அவங்களுக்கு கொடுக்குறது. இப்போ ஒருத்தர் சாப்பிட்றதுக்கு வசதி இல்லை, கொடுக்கறதுக்கு உடுப்பு இல்லை, அவருக்கு ஒரு தேவை ஒன்று இருக்குது, நாங்கள் ரகசியமாக கொண்டு போய் அவருக்கு அந்த தேவைக்குரிய பணத்தை கொடுக்குறோம், அல்லது ஏதோ பொருளை வாங்கி கொடுக்குறோம், அல்லது பப்ளிக்கில் கொடுக்குறோம். இது சதக்கால முடிஞ்சிடும். எதுக்காக கொடுத்தோம்? நன்மை எதிர்பார்த்து கொடுத்தோம். இன்னொன்று இருக்குது ஹதியா. ஹதியான கிஃப்ட். அப்போ ஹதியா கொடுக்கறது வந்து ஏழைகளுக்கு தான் கொடுக்கணும் இல்லை, பணக்காரர்களுக்கு இடையில் கொடுத்து கொள்ளலாம். ஒரு பணக்காரர் ஏழைக்கு கிஃப்ட் கொடுக்கலாம், ஒரு ஏழை பணக்காரனுக்கு கொடுக்கலாம், கணவன் மனைவிக்கு கொடுக்கலாம், மனைவி கணவனுக்கு கொடுக்கலாம், பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்கலாம், பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு கொடுக்கலாம், நண்பர்களுக்கு இடையில், இது கிஃப்ட். எந்த அளவுக்கு நான் சகோதரர்களே, புகாரியில் வரக்கூடிய ஹதீஸ், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க, தன்னுடைய மனைவி ஆயிஷா நாயகி சொல்றாங்க, கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யக்பலுல் ஹதியா,
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிஃப்ட்டுகளை எடுத்துக்கொள்ளக்கூடியவர்களாக இருந்தார்கள். சதக்கா எடுக்க மாட்டாங்க, கிஃப்ட்டுகள் எடுப்பாங்க. ஏனென்றால் ஒரு ஹதீஸ்ல வருது தஹாதவ் தஹாபு, நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் கிஃப்ட்டுகளை கொடுத்து கொள்ளுங்கள், உங்களுக்கு இடையில் அன்பு பெருகும் என்று சொன்னார். இப்போ எங்கட சமுதாயத்தில் எப்படி கல்ச்சர் போயிருக்குது, கிஃப்ட் கொடுக்குறது இந்த லவ் பண்ணுற ஆக்கள் மட்டும்தான். அப்படி தான் போகுது இன்றைக்கி. ஒரு ஆம்பில் வந்து ஒரு 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 யங்ஸ்டர் ஒரு ஆள் வந்து ஒரு லேடிக்கு கொடுக்குறது, ஒரு கேர்ளுக்கு கொடுக்குறது, அது கிஃப்ட் என்றுவாங்க. கணவன் மனைவிக்கு கொடுக்குறத வந்து வித்தியாசமாக பார்ப்பாங்க. கடையில் போய் நாங்கள் பெருநாளைக்கு வந்து ஒரு கிஃப்ட் ஒன்று பெக் பண்ணி, பெண்களுக்கு விருப்பம் ஒரு பெக் பண்ணது யாருக்கு, நீங்கள் தானே கல்யாணம் முடிஞ்சு அப்படின்னுவாங்க. ஏன்னா எங்களோட சொசைட்டி எப்படி பார்க்குறேன்டா, இந்த கிஃப்ட் கொடுக்குறது என்பது லவ் பண்ணுறவங்க கொடுத்துக்கொள்றது, அல்லது எங்கேயாவது புள்ள பெத்த வீட்டுக்கு போய்த்து கொடுக்குறது, அல்லது வந்து கல்யாண வீடு வந்தால் அந்த கல்யாண வீட்டுக்கு போய்த்து கொடுக்குறது. அப்படி அல்ல, அதுக்கும் கொடுங்க, பிரச்சனை இல்லை, கொடுக்குண்டா. இதுக்கு நான் சொல்கிறேன், இந்த புள்ள பெத்த வீட்டுக்கா அல்லது கல்யாண வீட்டுக்கா கிஃப்ட்டை கொடுங்க, அது வேறு வேறு பிரச்சனை. ஆனால் என்ன சொல்ல வரேன்டா, எங்களுக்கு இடையில் நாங்கள் கிஃப்ட்டுகளை பரிமாறிக்கொள்வது என்பது எங்கள்ட சமூகத்தில் இல்லை. ஆனால் அரபுகளோட கலாச்சாரத்தில் இருக்குது. அது பணக்காரர்கள் பெரிய பெரிய கோடீஸ்வரர்கள் சந்தித்துக் கொள்வாங்க, லட்சாதிபதியும் கோடீஸ்வரன் சந்தித்துக் கொள்வாங்க. சந்திச்சு கூட இவரும் கிஃப்ட்டை கொடுக்குறது, அவரும் கிஃப்ட்டை கொடுக்குறது. அவருக்கும் இது உதாரணம் 1 லட்சம் ரூபாய் கிஃப்ட் கொடுத்துருவீங்க, அவருக்கு நத்திங். அது 50,000 கிஃப்ட், அவருக்கு நத்திங். அந்த கிஃப்ட் எடுத்துட்டு சும்மா வைப்பார், ஆனால் ஞாபகார்த்தத்துக்கு வைப்பார் மட்டுமல்ல, அது ஒரு அன்பை அதிகரிக்கும், அது அன்பை அதிகரிக்கும். எனவே சதக்கா என்பது வேறு, கிஃப்ட் என்பது வேறு என்று நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா சகோதரர்களே, கிஃப்ட் கொடுக்கக்கூடிய எப்பயுமே நாங்கள் எங்கள்ட மனசால விரும்பி அடுத்தவர்கள் அந்த கிஃப்ட்டை பார்த்து சந்தோஷப்பட்ட ஒரு கிஃப்ட்டை நீங்கள் கொடுக்கணும். ஏன்னா இன்னைக்கு எங்கள் சமூகத்தில் உள்ள ஆக மோசமான ஒரு கிஃப்ட் கலாச்சாரம் என்ன தெரியுமா, இது கூடுமா கூடாதாண்டா வேற பகுதி. என்னடா இப்போ உதாரணத்துக்கு பாருங்க, ஒரு வீட்டில் புள்ள கிடச்சிருக்குது, உதாரணத்துக்கு அந்த வீட்டுக்கு எல்லாரும் புள்ள பார்க்க போவாங்க, அக்கீக்காவுக்கோ அல்லது சும்மா புள்ள பார்க்க போகிறோன்னு வைங்களேன், கிஃப்ட்டுகள் எடுத்துகிட்டு போவாங்க, எல்லாரும் கிஃப்ட் வந்து கொடுப்பாங்க. இப்போ கிஃப்ட் நிறைய சேர்ந்தாச்சு, இவங்க அந்த கிஃப்ட் அப்படியே சேர்த்து வைக்கிறது. திரும்ப இன்னும் எங்கேயாவது ஒரு புள்ள கிடைக்கிற வீடு வரும், அந்த புள்ள பார்க்குற வீட்டுக்கு இந்த கிடைச்ச கிஃப்ட் அப்படியே எடுத்துகிட்டு போவாங்க. அவங்க இன்னொருத்தரவு கொடுத்து மாறி 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 அன்புக்குரிய சகோதரர்களே, சில பொருட்கள் அப்படியே வச்சிருக்குது, இவங்களும் பாவிக்க விருப்பம் இல்லை, அது கிஃப்ட்டுக்குன்னு வச்சிருவோம். சில வீட்டில் கல்யாண வீட்டுக்கு கொண்டு கிளாஸ் பொட்டி, அந்த பீங்கா அப்படியே பொட்டி கணக்கில் வருஷ கணக்காக இருக்கும். ஏன் இதை சொல்கிற சகோதரர்களே, சில ஆட்கள் வந்து அதை ரொட்டேஷன் அப்படியே கொடுக்குறாங்க. இப்போ உங்களுக்கு வசதியில் நீங்கள் கொடுக்குற வேறு, ஆனால் சில ஆட்கள் இந்த கிஃப்ட் கொடுக்குறத வந்து ஒரு தலைக்கு ஒரு பாரமாக வச்சு ஒரு ஏதோ அந்த கடமைக்கு கொடுக்குற மாதிரி. கடமைக்கு யாரும் கிஃப்ட் கொடுக்க வேணும். ஒரு புள்ள கிடைச்சிருக்கிற வீட்டுக்கு நீங்கள் பார்க்க போகிறீங்க, ஒரு மஹப்பத்துக்கு போகிறீங்க, உங்கள்கிட்ட வசதி இருந்தால் கிஃப்ட்டை கொடுங்க, வசதி இருந்தால் கிஃப்ட்டை கொடுங்க. ஒரு கல்யாணம் கொடுக்க போகிறீங்க, வசதி இருந்தால் கிஃப்ட்டை கொடுங்க. எல்லோரும் கொடுக்குறாங்கன்றதுனால நீங்களும் கொடுக்க போவாங்க. ஏன் இதை சொல்கிறேன், அன்றைக்கு ஒரு கடை வச்சிருக்கிற ஒரு ஆள், பேபி கேர் வச்சிருக்கிற ஒரு ஆள் சொன்ன ஒரு செய்தி உண்மையிலே பாருங்கள். அவர் ஒரு 7 வருஷத்துக்கு முன்னால் ஒரு செய்தியை சொல்கிறார். ஒரு வீட்டில் ஒரு கிஃப்ட் ஒன்று மாறி கொடுத்து 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 அவர்கிட்ட கடையில் தான் வந்திருக்கிறார். புள்ள கிடைச்ச வீட்டுக்கு ஒரு கிஃப்ட் ஒன்று வாங்குறதுக்கு வாங்கி பில்லெல்லாம் கொடுத்துட்டு போயிட்டாச்சு. அந்த பொருளை கொண்டு போய்ட்டு அந்த ஆட்கள் யாருடைய வீட்டு கிஃப்ட் கொடுத்துருக்குது, சரிதானே? சரி, அந்த வீட்டாளுக்கு அதை அப்படியே வச்சு இன்னொரு வீட்டுக்கு கிஃப்ட் கொடுத்துருக்குது, அவங்க அதை அப்படியே வச்சு இன்னொரு வீட்டுக்கு கிஃப்ட் கொடுத்து, இப்படி வந்து 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 7 வருஷத்துக்கு பிறகு இந்த பேபிக்கு யார் செஞ்ச வீட்டில் புள்ள கிடச்சிக்குது, அவங்க வீட்டில் அவங்களுக்கு ஒரு கிஃப்ட் கிடச்சிருக்குது. அந்த கிஃப்ட் அவங்க அன்பாக்ஸ் பண்ணி பார்த்தா அதில் இவங்களோட கடையில பேரும் இருக்குது, அந்த டிசைனும் இருக்குது. இவர் சொல்றார், இது 7 வருஷத்துக்கு முன்னுக்கால நாங்கள் சைனாவிலிருந்து இம்போர்ட் பண்ணி பிஸ்னஸ் பண்ணது, இப்போ அந்த மாடலே இப்போ வாரதில்லை, இது நாங்கள் வித்த சாமான், இது 7 வருஷத்துக்கு முன்னால் வித்த சாமான் இப்போ எங்கள் வீட்டுக்கே திரும்பி வந்திருக்கு. அன்புக்குரிய சகோதரர்களே, இஸ்லாத்தில் ஒரு ஹதீஸ் வருது, சின்ன ஒரு விஷயமாக இருந்தாலும் அதை இழிவாக்க கூடாது. உங்களால் எதேனும் அதை கொடுங்க, அது வேற விஷயம். ஆனால் என்ன சொல்ல வரேன்டா, இந்த கிஃப்ட்ன்றது எங்களுக்கு இடையில மஹப்பத்தை உண்டு பண்ணும், எடுத்துட்டு குறை சொல்றது அல்ல, மஹப்பத்தை உண்டு பண்ணும். நாங்கள் எங்களுக்கு பாவிக்க இயலா, நாங்கள் இதை பாவிக்கிறது இல்லை, குவாலிட்டி இல்லை. பொத்தர் கிஃப்ட் கூட தண்டாருன்னு வைங்களேன், எனக்கு விருப்பம் இல்லை, அது குவாலிட்டி இல்லைன்னு வைங்களேன், குவாலிட்டி இல்லாத இன்னொருத்தர் கொடுக்க வேணும். ஆனால் நீங்கள் இன்னொருத்தர் கொடுக்கணும்னா நீங்கள் கேளுங்க, இப்படி தான் எனக்கு எங்கள் வீட்டில் ஒரு ஐட்டம் ஒன்று இருக்குது, ஒரு கிளாஸ் பாக்ஸ் ஒன்று இருக்குது, அல்லது ஒரு டோய் ஒன்று இருக்குது, அல்லது இப்படி ஒரு கிஃப்ட் ஒன்று இருக்குது, எனக்குண்டா பாவிக்கிறதுக்கு ஐடியா இல்லை, குவாலிட்டியும் குறைச்சல், இது உங்களுக்கு தரவா, கேட்டு கொடுங்க. கேட்டு கொடுத்து அவங்களுக்கு தேவை இருந்தால் கேட்பாங்களே, அப்போ உங்களை யாரும் குறை சொல்ல மாட்டாங்க. இது என்ன தெரியுமா, அதை திரும்ப அந்த மேலுக்கால பெக் பண்ண ரெப்பிங் பேப்பரை மட்டும் கலட்டி போட்டு புதிய ரெப்பிங் பேப்பர் ஒன்று போட்டு அதை கொண்டு கொடுக்குறது. அப்போ சில பொருட்கள் அப்படியே ஊருள்ளுக்கு 10 வருஷம் 15 வருஷமாக சுற்றி கொண்டே இருக்குது. எனவே சகோதரர்களே, கிஃப்டுடைய நோக்கத்தை விளங்குங்க. குறை கழிக்கிறது கொடுக்கறது கிஃப்ட் அல்ல. தஹாதோ, கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இடையில ஒரு அன்பு உருவாகும். கிஃப்ட்டை கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு இடையில நட்பு உருவாகும். கிஃப்ட்டை கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு இடையில வந்து ஒரு பரஸ்பர நட்பு வந்து இருந்ததை விட கூடும்.
இதைத்தான் இஸ்லாம் எதிர்பார்க்குது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்கள் கொடுத்த கிஃப்ட்டுகளை எடுத்திருக்கிறார்கள். நபிகள் யாரும் கிஃப்ட்டுகளை கொடுத்திருக்கிறாங்கன்ற ஹதீஸ் எங்களால் காண முடிகிறது. எனவே சகோதரர்களே, அப்போ இந்த கிஃப்ட் கொடுக்குற கலாச்சாரத்தை நாங்கள் ஊக்குவிக்கணும். எங்களுக்கு இடையில கிஃப்ட்டுகளை கொடுத்துக்கொள்ளணும். குறிப்பாக கணவன் மனைவி திருமண வாழ்க்கையில் நாங்கள் சொல்கிறோம் என்ன, பேர்தே கொண்டாடுறது கூடாதுன்றோம். அது அந்நிய கலாச்சாரம், பேர்தே கொண்டாடாதீங்கன்றோம். ஒவ்வொரு வருஷமாக எனிவர்சரி, கல்யாணம் முடிச்சு 2வது வருஷம் 3வது வருஷம் இதை கொண்டாட வானான்றோம். எவ்வளோ பயான் பண்ணியிருந்தாலும் நீங்கள் கொண்டாடுறீங்களா இல்லையான்றது எங்களுக்கு ஃபேஸ்புக்கில் பார்க்கலாம். நீங்கள் போடலாட்டியும் பெண்கள் போட்டுருவாங்க. எங்களோட 3rd anniversary 5th anniversary பொம்பளையில் போட்டுடுறாங்க. இன்றைக்கி நீங்கள் சொல்லித்தான் தெரியணும் இல்லை, ஸ்டேட்டஸில் எல்லாரும் போடுறாங்க எனிவர்சரி. எப்படித்தான் இதை நிப்பாட்டுறதுன்னு இல்லாமல் பேர்தே கொண்டாடி எல்லாத்தையும் போடுறாங்க. அது மார்க்கத்தில் கூடாதுன்னு தெளிவாக விளங்கப்படுத்தி இன்றைக்கு செய்கிறவங்க இருக்கிறாங்க. அது அல்லாஹ் போய் அவங்க நிப்பாட்டணும். என்ன சொல்ல வருகிறேன் என்றால், பேர்தே கொண்டாடக்கூடாதுன்றோம், எனிவர்சரி கொண்டாடக்கூடாதுன்றோம், மார்க்கத்துக்கு முரணான காரியங்களை கொண்டாடக்கூடாதுன்னு சொல்கிறோம் தானே. அப்போ எங்களுக்கு கிஃப்ட் கொடுக்கறது கூடாதுன்னு எங்கேயும் இல்லையே. ஒரு பெருநாள் வருது, பெருநாள் சந்தோஷமான டே, ஹஸ்பண்ட் போய்த்து நீங்கள் மனைவிமார்கள் கிஃப்ட்டுகளை வாங்கி கொடுங்க. 2 பெருநாள் தான் எங்களுக்கு கொடுங்க. சும்மா ஒரு வாசம் படுதா, மனைவிக்கு கிஃப்ட் ஒன்று கொடுங்க, பிள்ளைகளுக்கு கிஃப்ட் ஒன்று கொடுங்க, உங்களோட உமாவுக்கு ஒரு கிஃப்ட் ஒன்று கொடுத்து கொடுங்க, வாப்பாவுக்கு ஒரு கிஃப்ட் ஒன்று கொடுத்து கொடுங்க, நண்பர்களுக்கு கிஃப்ட் ஒன்று கொடுத்து கொடுங்க. ஏன் எங்களுக்கு கொடுக்கல? நாங்கள் பெட்ரோல் ஆஃபீஸ் கொடுக்க எப்படி தெரியுமா, அவனுக்கு எந்த கொடு, அவனுக்கு வசதியோடு தான் நினைக்கிறான், அவனுக்கு கொடுக்க தெரியல. அது சதக்கால நான் சொல்கிறது. கிஃப்ட் கொடுக்கறது ஹதியா கொடுங்க. ஏன்னா எங்கள் சமூகத்தில் இப்போ ஆட்கள் வீட்டுக்கு சல்லி கேட்டு வராங்க தானே, கதவை தட்டி ஹதியா தாங்கம்மா ஆண்டுவாங்க. வாரவங்களுக்கு ஹதியாவுக்கு அர்த்தம் தெரியாது. இப்போ நாங்கள் நினச்சி கொண்டிருக்கிறது ஹதியாவும் சதக்காவும் ஒன்று இல்லை, ரெண்டும் டிஃபரெண்ட் விளைவிக்கோங்க. அதே ஹதியாவை நாங்கள் நல்லெண்ணத்தோடு கொடுத்தால் அது நன்மையாக மாறும் என்றது வேறு சாப்டர் ஒன்று. அடுத்ததாக சகோதரர்களே, கொடுக்கறதுல அல் ஈசாரை பார்த்தோம், சதக்காவை பார்த்தோம், ஜகாத் சம்பந்தமாக நீங்கள் தெளிவாக படிப்பீங்க இன்ஷால்லா. ஜகாத்னு ஒன்று இருக்குது, அதே மாதிரி ஹதியான்னு ஒன்று இருக்குது, இன்னொன்று இருக்குது அல் வக்ஃப். கொடுக்கறதுல வக்ஃப் என்ன என்னதுன்றா, அது நீங்கள் இன்னொருத்தர் கொடுக்குறதல்ல, ஏதோ அல்லாஹுடைய பாதையில் ஒன்றை நீங்கள் அல்லாட பேரில் கொடுக்குறது, அல்லாட பேரில் டீட்டெயில் வருது. உதாரணமாக பள்ளின்னு வைங்க, இந்த மஸ்ஜிதை கட்டுறோம், மஸ்ஜிதை கட்டுறதுக்கு ஒரு போர்ஷன் அல்லது முழுமையாக ஏதோ ஒரு வகையில் நான் அல்லாஹ்க்காக இந்த பள்ளியை கட்டுறேன், யாருக்கு தெரியுமா கொடுக்குறேன், அல்லாட கையில் ஒப்படைக்கிறேன். பேர் யார பேர், அல்லாட பேரில் ஒப்படைக்கிறேன். வக்ஃபுடைய சட்டம் என்ன தெரியுமா, லா யூரசு வலா யுபாஉ வலா யூஹப். மூணு கண்டிஷன் இருக்குது. என்ன கண்டிஷன்? ஒருத்தர் அல்லாஹ்வுக்காக வேண்டி ஒன்றை கொடுத்துட்டாருண்டா, அல்லாஹ்வுக்காக ஒன்றை கொடுத்துட்டாருண்டா, அதை எந்த காரணம் கொண்டும் அவங்களோட பிள்ளைகளுக்கு வராசத்து எடுக்க இயலாம். இப்போ வாப்பா ஒரு காணியை வாங்கி வச்சுட்டு போய்த்தார், வாப்பா மூத்தாரன்னு அந்த காணியில் பிள்ளைகளுக்கு வராசத்து கேட்குறான். ஆனால் வாப்பா ஒரு பள்ளியை கட்டிட்டு போகிறார், பள்ளியில் ஒரு போஷனை கட்டிட்டு போறார். பிள்ளைகளும் சொல்லிடலாமா, பள்ளியில் 2 ஏக்கர் காணியில் எங்கட வாப்பா தான் பள்ளி கட்டினார், காணியை எங்கட வாப்பா தான் வாங்கினார், பள்ளிக்கு காணி மிச்சம், பில்டிங்கை மட்டும் வச்சு கூட எனக்கு 1 ஏக்கர் காணியை தந்துருங்க, நாங்கள் 4 பிள்ளைகள் இருக்கிறோம்னு பிள்ளைகளுக்கு கேட்கலாம். ஏன்னா அது அல்லாட பேரில் எழுதி கொடுத்தாச்சு. லா யூரஸ், வராசத்து கொண்டாடையலாம். வலா யூஹபு, இன்னொருத்தர் கிஃப்ட் கொடுக்கோமேலாம். இந்த பள்ளியை கட்டிட்டாருன்னு வைங்க, ஒருத்தர் இன்னொரு மஹல்லால கேட்குறாங்க, உங்களோட பள்ளியில் ஹாஃப் எங்களுக்கு தாங்களே, அல்லது வித்துட்டு ஹாஃபை தாங்களே, கொடுக்கல. ஏன்னா அல்லாட பேரில் இது எழுதி கொடுத்தாச்சு, கிஃப்ட் கொடுக்கோமேலாம். அதே மாதிரி வலா யுபாஉ, விற்பனை செய்யவும் முடியாது. வேறொரு நிர்வாகம் வருது, அவங்க பார்க்குறாங்க இந்த பள்ளி பெருசி மிச்சம் இல்லையா, இதை நாங்கள் வித்துட்டு நாங்கள் ஒரு அமௌண்ட்டை அக்கௌண்ட்ஸில் போட்டு வச்சுக்கொண்டு பள்ளி செலவுக்கு வச்சுக்கொண்டு அதை அடுத்தது நாங்கள் வக்குஃப் பண்ணோம். அப்படியெல்லாம் இயலாம். யாராவது ஒருத்தர் ஒன்று அல்லாஹ்வுடைய பாதையில் வக்குஃப் பண்ணிட்டாங்க, இதுவும் கொடுக்குற ஒரு முறை தான். வக்குஃப் பண்ணிட்டாங்கண்டா லா யூரசு வலா யுபாஉ வலா யுஹபு, விற்க இயலாது, கிஃப்ட் கொடுக்க இயலாது, வராசத்துக்கு எடுக்க இயலாது. அது அல்லாஹ்வுட பேரில் மறுமை நாள் வரும் வரைக்கும், உலகம் அழியும் வரைக்கும் யாராலையும் மசக்க இயலாது, யாராலையும் மசக்க இயலாது. இதான் வக்குஃப் சொத்து. இதில் பெனிஃபிட் என்ன தெரியுமா பாருங்க, யாராலையும் மசக்க இயலாத இந்த கிஃப்ட்டுக்கு, இந்த வக்குஃபுக்கு பெனிஃபிட் என்ன தெரியுமா, நாங்கள் உண்ட வக்குஃப் செஞ்சு போட்டு மௌத்தா போயிட்ட மட்டும் வைங்க, எப்போ அல்லாஹ் தஆலா எங்களை எழுப்பாட்டுறதுக்கு நினைக்கிறான் அது வரைக்கும் எங்கட அந்த சேவிங் அக்கௌண்ட்டில், அந்த நன்மை தட்டில் நன்மை வந்து கொண்டே இருக்கும். இப்போ பள்ளி கட்டி கொண்டு இருக்குதுன்னு வைங்களேன், நாங்கள் ஒரு இஸ்கே ஃபீட்டுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம், தொழுகிற ஒரு ஆள் தொழுகிற இடத்தை நாங்கள் பொறுப்படுத்தி செய்கிறோம்னு வைங்க, எவ்வளோ நன்மை தெரியுமா, எத்தனை வருஷம் தொழுவாங்க தெரியுமா. இப்போ அடுத்த ஒரு கேள்வி வரும் தெரியுமா, இப்போ சில நேரம் நாங்கள் ஒரு டைல்ஸை பிடிச்சிருப்போம், இந்த டைல்ஸ் உடச்சி போட்டு ஒரு 10 வருஷத்துக்கு போகிற தராசை பிடிப்பாங்க. நீங்கள் அதை பற்றி ஒன்றும் யோசிக்க வேணும், நீயத்துக்கு தான் கூலி ஸ்டார்ட் பண்ணி விட்டீங்க. ஏதோ அல்லாட பள்ளி மாளிகைக்குள்ள ரொட்டேஷன்ல திருப்பதி நீங்க ஒரு பங்காளி, இந்த மஸ்ஜித் உருவாக்குறது நீங்க ஒரு பங்காளியாக இருந்தீங்கன்னா, அது 20 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க பங்கு போட்டாலும் சரி, இப்போ போட்டாலும் சரி, 10 வருஷத்துக்கு பிறகு போட்டாலும் சரி, டிசைன் மாத்தினாலும் சரி, இதில் உள்ள டெக்னாலஜிகள் முன்னேறலாம். இன்றைக்கு இந்த மைக்கை வச்சு பேசுகிறோம், இந்த ஃபோனை வச்சு வீடியோ பண்ணுறோம், இன்னொரு 30 வருஷத்துக்கு போகிறோம், இந்த மைக் கிட்டே எடுக்க மாட்டாங்க. டெக்னாலஜியில் வளர்ச்சி சொல்கிறேன். அப்போ இதை வக்குஃப் பண்ணவருக்கு நன்மை இல்லையா? நன்மை இருக்குது. ஏன்னா முதலாக இவர் அறிமுகப்படுத்தி கொடுத்தார் தாவாவுக்காக.
அந்த நன்மை உலக முடியும் வரைக்கும் இருக்குது. அதனால் சகோதரர்களே, ஒவ்வொருத்தர பொருளாதாரத்தை உங்களுக்கு தான் தெரியும். கொடுக்கறதுல இன்னொரு வகை வக்ஃபு. இன்றைக்கு எங்களுடைய ஸ்ரீலங்காவில் முந்தி கால தாக்கள் கொடுத்தாங்க, இப்பயும் கொடுத்து கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் மிச்சம் குறவு. ஏன் குறவுன்னா நாங்கள் யோசிக்கிறது எங்கள்கிட்ட எங்கே வசதி இருக்குது பள்ளிக்கு வக்ஃப் பண்ணுறதுக்கு. இல்லை, உங்களுக்கு எவ்வளோ வசதியோ அதை கொடுங்க. ஒரு செங்கல் வாங்கி கொடுக்கலும் அதை கொடுங்க, ஒரு பெயிண்ட் பக்கெட்டை கொடுக்கலும் அதை கொடுங்க. அது எங்கே என்றாலும் குர்ஆன் சுன்னாவை நல்ல முறையில் யார் அமல்படுத்துவார்களோ அப்படியான மஸ்ஜிதுகளை பார்த்து கொடுங்க. மஸ்ஜிது கட்டுறது மட்டுமல்ல, இஸ்லாமிய இந்த மார்க்கத்தை உருவாக்குவதற்காக வேண்டி எதுவெல்லாம் நிரந்தர தர்மமாக இருக்குமோ, வக்ஃபாக இருக்குமோ, யாராலையும் அசைக்க முடியாத சொத்துக்களாக இருக்குமோ, இப்படியான விஷயங்களை செஞ்சு கொடுங்க. நான் வளமையாக ஞாபகப்படுத்துறது, மக்காவுக்கு போன கட்டாயம் நீங்கள் போய் விசிட் பண்ண வேண்டிய ஒரு இடம் ஒன்று இருக்குது, மஸ்ஜிதுர் ராஜிஹி. கட்டாயம் போய் பாருங்க. காபத்துல்லாக்கிட்ட இருந்து ஒரு 6 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. ராஜிஹி என்ற ஒரு ஆள் 60 வருஷத்துக்கு அப்புறம் அவருக்கு சல்லி கிடைக்குது. அவர் என்ன செய்கிறாருன்னா பெரிய ஒரு பள்ளியை கட்டுறார். இப்போ ரமதானில் ஒவ்வொரு வருஷமும் ரமதான் மாதத்தில் 10,000 பேருக்கு சவுதியில் மஸ்ஜிதுல் ஹராமுக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய மிகப்பெரிய மஸ்ஜித் அதுதான் மஸ்ஜிதுர் ராஜிஹி. போனால் கட்டாயம் டெக்ஸிக்கு ஒரு 30 ரியால் கொடுத்து போய் அந்த பள்ளி ஒன்றுக்கு போய் பார்த்துடுவாங்க. அது மஸ்ஜித்னு சொல்லல, அது ஒரு கிராமம், அது ஒரு ஊர். மஸ்ஜித் என்றது ஒரு பகுதி தான். அதில் அந்த ஊருக்கு தேவையான அவ்வளோ ஃபெசிலிட்டிஸை வச்சு ஒருத்தர் வக்ஃப் பண்ணிக்கிறார். ராஜிஹி என்ற ஒரு பெரிய பணக்காரர் வக்ஃப் பண்ணி போட்டு அதை அவர் என்ன முடிவெடுக்கிறாருன்னா பெரிய ஏக்கர் கணக்கான தோட்டங்கள், பார்க்கிங், அதான் இது எல்லா ஜாதியும் இருக்குது. ஒவ்வொரு வருஷம் ரமதானில் 10,000 நோன்பாளிகளுக்கு இலவசமாக கடைசி 10க்கு இஅ்திகாஃபுக்கு அவர் செலவழித்து சாப்பாடு கொடுத்து, சஹரு கொடுத்து, இஃப்தார் கொடுத்து, தங்குறதுக்கு இடம் கொடுத்து, முழுக்க பள்ளியும் வக்ஃப், போகிறவங்களுக்கு எல்லாமே ஃப்ரீ கொடுத்து வக்ஃப் பண்ணியிருக்கிறார். அவர் பள்ளியை மட்டும் வக்ஃப் பண்ணலை. அவர் என்ன செஞ்சாருன்னா பிரமாண்டமான பள்ளியை கட்டி போட்டு அதை ரன் பண்ணுறதுக்கு காசு தேவை. அந்த மஸ்ஜிதை சுற்றி 3 ஸ்டார் ஹோட்டல், 2 ஸ்டார், 4 ஸ்டார் 30க்கு மேற்பட்ட ஹோட்டல்களை கட்டுறார். ஹோட்டல்களை கட்டி அந்த ஹோட்டலை வக்ஃப் பண்ணுறார். இதிலிருந்து வரக்கூடிய வருமானத்தை இந்த ராஜிஹி மஸ்ஜிதை ரன் பண்ணிட்டு போவார். ஒரு குறையும் இல்லை. போய் பார்த்தீங்கன்னா படிக்கிற மாணவர்களுக்கு உதவி செய்யறதுக்கு அந்த அதால் வக்ஃபால ஒரு செக்ஷன் வச்சிருக்கிறாங்க. திருமணம் முடிக்கிறதுக்கு வயசு வந்தாச்சு, வசதி இல்லையா, அதுக்கு உதவி செய்யறதுக்கு ஒரு ஃபண்ட் ஒன்று வச்சிருக்கிறாங்க. எல்லாமே அந்த வக்ஃப் தான். அதே மாதிரி ரியாதில் கட்டியிருக்கிறார், அதே அவருடைய பேரில் ஒரு பள்ளி. 18,000 பேர், 18,000 பேருக்கு ஒரே டைமில் தொழலாம். கிட்டத்தட்ட பெரிய ஒரு ஷேக் ஒன்று மூத்தான நேரத்தில் அந்த ஜனாசா அங்கே தான் தொழுகை நடக்குது. ஷேக் சாலிஹ் அல் ஹைதான் நினைக்கிறேன். ஜனாசா 18,000 பேர் அதில் ஒரே அடி கலந்து கொள்கிறாங்க. அதுக்கும் வருமானம் வரதுக்கு பக்கத்தில் ஹோட்டலை கட்டி பள்ளிக்கு வக்ஃப் பண்ணி வச்சிருக்கிறாங்க. எனவே நாங்கள் அரபு நாடுகளுக்கு போனோம்னா நிறைய பார்க்கலாம். தெரியுமா, இருக்கிறத கொண்டு வக்ஃப் செஞ்சுட்டு போயிருக்கிறாங்க. இருக்கிறத கொண்டு ஸ்ரீலங்கா, சவுதியில் மக்காவில் வந்து எங்களை ஸ்ரீலங்காவை சேர்ந்த 6 ஹாஜிமார்கள் எப்பயோ ஒரு நாள் வக்ஃப் பண்ண ஒரு சொத்து கிட்டத்தில் விற்றாங்க. கிட்டத்தில் விற்று இன்றைக்கு அதில் பெருமானத்துக்கு வந்து 2 பெரிய பில்டிங்கை வாங்கி வச்சிருக்கிற அளவுக்கு யார் இது பழைய காலம். நான் சொல்கிறேன் 40-50 வருஷத்துக்கு முன்னுக்கு யாரோ ஸ்ரீலங்காலேருந்து ஹஜ்ஜுக்கு போயிருக்கிறாங்க. அவங்க போய் அந்த நேரத்தில் 4-5 வியாபாரிகள் மஷூரா பண்ணி நாங்கள் ஒரு வக்ஃப் இங்கே செய்வோமேன்னு செஞ்சுட்டு வந்திருக்கிறாங்க. சிலோன் பில்டிங்னு இன்றைக்கும் மக்காவில் இருக்குது, அது நீண்ட வரலாறு. அப்போ அந்த காலத்தில் வக்ஃப் செஞ்சுருக்கிறாங்க. எனக்கு அன்புக்குரிய இன்றைக்கு நாங்கள் நிறைய மஸ்ஜிதுகள் ஸ்ரீலங்காவில் இருக்கிற எல்லாமே வக்ஃப். அதிகமான மஸ்ஜித் 199 வக்ஃபான மஸ்ஜிதுகள். இன்றைக்கி அரபிக் காலேஜுகள் இருக்குது, அதுவும் வக்ஃப். இன்றைக்கி நிறைய வருமானம் வரக்கூடிய நிறைய மதரசாக்களாக இருக்கும், அவங்க பில்டிங்களாக இருக்கும், அதுவும் வக்ஃப். எனவே வக்ஃப் சொத்துக்கள் இன்னும் நாளுக்கு நாள் கூடிக்கொண்டு போகணும். எங்களோட சொசைட்டிக்கு ஏதோ ஒரு காலத்தில் இன்ஷா அல்லாஹ் அது பொறுமதியாக அமையும் என்பதை நாங்கள் மனதில் ஆழமாக வைத்து கொடுப்பதில் பல வெரைட்டிஸ் இருக்கிறது என்பதை தெளிவுக்காகத்தான் நான் உங்களுக்கு 4-5 பகுதியாக பிரித்து இதை சொல்லியிருக்கிறேன். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த ரமதானுடைய மாதம் பரக்கத்தான இந்த மாதத்தில் நாங்கள் எங்களோட வாழ்க்கையில் எந்த அளவுக்கு நல்ல பண்பாடுகளை அதிகரித்து கொள்ள முடியுமோ அந்த அடிப்படையில் நல்ல பண்பாடுகளை அதிகரித்து இந்த துனியாவிலேயும் நல்ல சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்து மறுமை நாளையில் நபிமார்கள் சாலிஹீன்களோடு நல்லடியார்களோடு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற உயர்தரமான சுருக்கத்தில் இருக்கக்கூடிய பாக்கியத்தை வல்லவன் ரஹ்மான் அனைவருக்கும் தந்தருவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக்கல்லாஹு பிஹம்திக் அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு.